ஹாய் வஸ், என் பேர் வந்து பார்த்தோன்னா லோகேஷ். நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 20 இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கேன். ஆனால் ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 13 இயர்ஸாக வந்து விளையாடிட்டுருக்கேன். இந்த சுற்று வட்டாரத்தில் ஷோலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் வந்து இருந்துச்சு. அந்த டீமில் கேப்டனாகவும் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, அரக்கோணம், வாலாஜா, ஆற்காடு, சுற்று வட்டத்தில் எல்லா மேட்சும் நான் விளையாடிருக்கேன். எல்லா டீம் கூடயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிருக்கேன். டிவிஷன் மேட்சும் விளையாடிருக்கேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிட்னஸும் என்னோட அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான உண்டான முயற்சி என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் என்னோட சுச்சுவேஷன் என்னோட வேலை காரணமாக வந்து போயிட்டதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பட் இருந்தாலும் இதை விடக்கூடாது, நம்மளோட ஃபிட்னஸ் போயிடும் அப்படின்றதுக்காக நான் கண்டினியூ பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் வந்து எப்படியாவது ஒரு மேட்சாவது நம்ம சண்டேல வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டீம் தவிர்த்து நிறைய டீம் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயர் இல்லாமல் நிறைய ஷஃபிள் ஆகிறாங்க. கிரவுண்ட் இல்லை, ஏகப்பட்ட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோலிங்கில் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து ஏதாவது ஒரு கிரவுண்டோ இல்லை பிளேயர்ஸை உருவாக்குற மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிற பிளேயர்ஸும் இங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற பீப்புள்ஸும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வழியை வந்து ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு இந்த வியூஸை ஃபாலோ பண்ணுறது சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர் எல்லாருமே மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து வேறு விதமாக வந்து போகிறாங்க. ஆன்லைன் கேமிங்கு, அப்புறம் சூதாட்டம், அது இதுன்னு போயிட்டு போகிறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ஒரு கிரவுண்டோ ஃபெசிலிட்டியோ ஷோலிங்கரில் வந்து கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு இடத்த பார்த்து இந்த இடத்துல ஒரு ஸ்டேடியம் மாதிரியோ இல்லை ஒரு கிரவுண்ட் அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் ஒரு 500 பேர் கூடி விளையாடுற ஒரு கிரவுண்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இது என்ன பண்ணிருப்பேன்னா உன்னை பத்தி சொல்ல நிறைய ட்ரீம் ரேஸ் போயிட்டேன். உன்னோட ஹிஸ்ட்ரினா நான் 20 இயர்ஸ் பண்ணல. இதை வந்து நான் டென்னிஸ் பால், கிரிக்கெட் பால், பார்க் பால் ஆடிட்டு ஸ்டிச் பால் ஆடிட்டேன். ஸ்டிச் பால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க அண்ணன் நிறைய மேட்ச் ஆடிட்டேன். என்னோட கிரிக்கெட் ஆப்ல மட்டும் 250 மேட்ச் ஆடிருக்கேன். நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி. நான் வந்து மீடியம் பேசர் அண்ட் பேட்ஸ்மேன். உன்னை பத்தி சொல்றேன். ஓகே, 20 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கேன். பட் ஆனால் ப்ரொஃபஷனலாக வந்து ஸ்டிச் பால் வந்து விளையாடுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸாக நான் வந்து விளையாடிட்டுருக்கேன். நான் டென்னிஸ் பால், கார்க் பால் எல்லாத்தையும் விளையாடினா கூட இந்த ஸ்டிச் பாலில் விளையாடுற ஃபீல் வந்து எதுலையுமே வந்து கிடச்சிக்கிறாது. ஏன்னா இதில் கேமோட தன்மையும் கேமோட அனலைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வேணும். ப்ளஸ் அதே போல் ஃபிட்னஸ் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேமை வந்து எப்படி ரீட் பண்ணோம், எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸராக இருந்தேன். இப்போ ரைட் ஆர்ம் ஸ்பின்னராக மாறிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்ரு ப்ளஸ் வந்து செகண்ட் டவுன், தேர்ட் டவுன் பேட்ஸ்மேனாக ஆடி இருக்கேன். என்னோட கிரிக்கெட் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 240லேருந்து 250 மேட்ச் வந்து அஃபிஷியலாக ஆடினதாக வந்து கிரிக்கெரோஸில் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட மேட்ச் ஒரு 150-200 மேட்ச் கூட ஆடி, அதெல்லாம் ஆன்லைனில் வந்து போடுறதுக்கு முன்னாடியே அவ்வளோ மேட்ச் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த ஸ்டிச் பால் ப்ரொஃபஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மேட்ச் கிட்ட நான் ஆடிருப்பேன். ஏன்னா என்னோட ஆப்லேயே 250 மேட்ச் காட்டும்போது ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்ட் டைமில் தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஆப்லாம் கிடையாது. வெறும் ஸ்கோர் போர்டு, பேப்பர்ஸ் ஒர்க்கு அது மாதிரி தான் இருக்கும். நிறைய இப்போ ஆன்லைன் கேமிங் அது இது வந்ததுக்கப்புறம் டெவலப் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து இன்வால்வ் ஆகி இப்போ மேட்சஸ்லாம் ரெகுலராக நாங்கள் ஆடிட்டுருக்கோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரிக்கல் டீமில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிருக்கேன். இருந்தாலும் எங்கள் ட்ரீம் வாரிஸ்னு ஒரு டீம் ஒன்று இருந்துச்சு. அந்த டீம் வந்து ரொம்ப பெரிய டீமாகவும் ஆப்போனண்ட்டுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுக்குற டீமாகவும் வந்து இருந்துச்சு. இன்னை வரையும் எங்கள் ட்ரீம் வாரிஸ் பற்றி பேசாத டீமே கிடையாது. ட்ரீம் வாரிஸ் டீம் மறுபடியும் கொண்டு வாங்க, மறுபடியும் வந்து இது பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு டஃப் டீமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிலநாட்டி தான் வச்சுருக்கோம். பட் என்ன பண்ணுறது, ஆளுக்கு ஒரு சுச்சுவேஷன். நான் போலீஸ் வேலை போயிட்டேன், அண்ணன் வந்து எம்ஆர்எஃப் ஒர்க் போயிட்டாரு, சண்டே லீவ் இல்லை, அவங்கவுங்க பர்சனல் ஒர்க்குக்கு போயிட்டதுனால அவங்கவுங்க அடுத்த இதுக்கு போனதுனால ஒரு சிலர் மட்டும் இதை விடக்கூடாது, ஃபிட்னஸ் போயிடும், அடுத்த கேம் இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணுறேன். அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து இதை விடக்கூடாது, நம்மளை விட்டால் கேமும் போகும் ப்ளஸ் நம்மளோட ஃபிட்னஸும் போகும் அப்படின்றதுக்காக நான் ரெகுலராக கண்டினியூவாக விளையாடுவேன்.